ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரியில் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் தமிழக அரசால் திறந்து வைக்கப்படுகிறது. அதே மாதிரி பொருநெயிலையும் வருகிற டிசம்பர் மாதம் ஒரு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படுகிறது. ஸோ இது எதற்காக இந்த அருங்காட்சியகம் மியூசியத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, மக்கள் 300 பிசியிலேருந்து 300 ஏடி வரைக்கும் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சங்க காலம் அப்படின்னா சங்கம் வளர்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, சங்கம் ஏற்படுத்தி தமிழை வளர்த்துருப்பாங்க. அதுதான் சங்க காலம். ஸோ அதற்கு முன்னாடியே நம்மளுடைய அந்த தமிழ் முன்னோர்கள் ஒரு நகர நாகரிகத்துடன் ஒரு உயர்ந்த நாகரிகமாக கட்டியாச்சு, வீடு கட்டி இந்த மாதிரி உயர்ந்த நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி வணிகத்திற்கு நிறைய பொருட்கள் வேற நாட்டில் உள்ள நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்குது. இங்கே உள்ள நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்திலே மக்கள் மிகவும் அறிவு கூர்மையோட வாணிகத்துறையில் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பற்றி நம்மளுடைய இந்த காலத்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அருங்காட்சியகத்தை தமிழக அரசு ஏற்படுத்துகிறாங்க.